सबको मेरा नमस्कार। मैं सुंदर बात कर रहा हूँ। मैं आपको ना உங்களுக்கு आज बचत का जादू பச்சத்னா மிச்சம் பண்ணுறது, மிச்சப்படுத்துறது. ஓகே, சேவிங் பண்ணுங்க சொன்னோன்னா நம்ம பணத்தை வந்து நம்ம மிச்சப்படுத்துறது. ஓகே, பச்சத் கா ஜாதுன்னா மேஜிக். ஓகே, நம்ம வந்து நம்ம பணத்தை சேவ் பண்ணால் அது எப்படி அந்த பணம் வந்து எப்படி ஆகும், எவ்வளோ பெருசாகும். ஓகே, ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணணும். ஓகே, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு எதாவது செலவு இருக்குன்னா இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன். இந்த ஸ்போக்கன் ஹிந்தியில் கதை மூலமாக நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி பழகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய புது புது வார்த்தைங்க இருக்கும். நீங்கள் அந்த வார்த்தைங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பச்சத் का जादू अन्ना मैजिक. ओके, बचत अन्ना मिच्चப்படுத்துறது. ओके, इस कहानी में इंद कथेले बचत के बारे में एक घटना दी गई. बचत के बारे में ना मिच्चப்படுத்துறது पत्ती के बारे में ना अद पत्ती. ओके, मैं आपको सुंदर के बारे में बताऊंगा. सुंदर के बारे में ना सुंदर पत्ती बताऊंगा சொல்வேன். ஓகே, பச்சத் கே பாரே மே அண்ணா மிச்சப்படுத்துறது பற்றி. ஓகே, घटना दी गई. घटनाना ஒரு சங்கடனம், ஒரு घटनाना ஒரு இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, दी गई है இது பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, बताया गया है ना சொல்லப்பட்டது. बताया गया ना சொல்லப்பட்டது कि छोटी छोटी ना चिन्न चिन्न चीज़ों से, छोटी चीज़ों से चिन्न चिन्न பொருளிலிருந்து पैसे बचाकर பணத்தை வந்து சேர்த்து कैसे अपनी बड़ी ज़रूरतों के लिए धन इकट्ठा कर सकते हैं. अपनी छोटी நம்மளுடைய சின்ன छोटी चीज़ों से ना சின்ன பொருளிலிருந்து छोटी खर्चों से खर्चना செலவுலேருந்து छोटी खर्चों से पैसा ना रुआ. ओके, बचाकर ना मिच्चப்படுத்தி हम कैसे बड़ी ज़रूरतों ना और பெரிய செலவு, बड़ी ज़रूरतों के लिए धन इकट्ठा कर सकते हैं. धन अन्ना रुआ पणो, इकट्ठा ना சேர்த்து வைக்கிறது, ஒன்றா சேர்த்து வைக்கிறது. इकट्ठा कर सकते हैं எப்படி பண்ண முடியும். ஸோ இதை வந்து எப்படி बताया गया कि छोटी चीज़ों से ना பொருளிலிருந்து खर्चों से ना செலவுலேருந்து खर्चों से पैसा बचाकर हम कैसे अपनी बड़ी ज़रूरतों के लिए धन इकट्ठा कर सकते हैं எப்படி பண்ண முடியும். ஓகே, இந்த கதை வந்து நல்லா கேளுங்க. லைஃப்னா நம்ம லைஃபுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, எந்த ஒரு நம்மளுக்கு ஒரு செலவு இருக்குன்னா அந்த செலவுக்கு முதல்ல இருந்தே நம்ம பணம் வந்து எடுத்து வைக்கணும். ஓகே, அப்படி எடுத்து வச்சா தான் நம்ம வந்து ஈஸியாக அந்த பெரிய செலவு வந்து பண்ண முடியும். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறேன். இந்த கோல்டு பிஸ்னஸில் நீங்கள் வந்து சேருங்க. என்னோடய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், கீழே கோல்டு பிஸ்னஸ் பற்றி வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் பண கஷ்டம், உங்கள் வாழ்க்கையிலேயே பண கஷ்டம் வந்து வராது. ஓகே, என்னோடய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இன்றைக்கிலேருந்து, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அன்றைக்கிலேருந்து உங்கள் பண கஷ்டம் தீர்ந்துடும். ஓகே, இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிடையாது, MLM கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்தே லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம். ஓகே, ஸோ கதைக்குள்ளே போவோம். ஓகே, कहानी में चलेंगे. कहानी में कदेल. ओके, एक फैक्ट्री ना और फैक्ट्री. एक फैक्ट्री के बाहर एक मूंगफली वाला बैठा था. एक फैक्ट्री के बाहर और फैक्ट्री के வெளியே एक मूंगफली वाला, एक मूंगफली ना கடலை, வேர்க்கடலை. एक मूंगफली वाला बैठा था ना உட்காந்துருந்தான்னா அவன் உட்காந்து விற்கிறான். ஓகே, एक फैक्ट्री के बाहर
एक मूंगफली है ना वेरकड़ला मूंगफली वाला बैठा था। फैक्ट्री में काम करने वाले भोजन के अवकाश में बाहर आते और उससे मूंगफली का पैकेट खरीदते। இப்போ நான் ஹிந்தியில் சொல்கிறேன், நான் மெல்லமாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது தமிழில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. फैक्ट्री में काम करने वाले भोजन के अवकाश में बाहर आते और उससे मूंगफली का पैकेट खरीदते. இதை நீங்கள் ஒவ்வொரு சின்னதாக ஒரு சென்டென்ஸை வந்து சின்னதாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணணும். நம்ம பழகணுன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் நான் சொன்னது கரெக்டாக இருக்கா பாருங்கள். இதுதான் நம்ம இப்போ நீங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரியணும் நம்ம பிரெயினில் வந்து ஹிந்தி சென்டென்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு, ஹிந்தி சென்டென்ஸ் நமக்கு தெரியுது. ஓகே. ஸோ இது தமிழில் நான் சொல்கிறேன். फैक्ट्री में काम करने वाले ना फैक्ट्रिயில் வேலை பார்க்குறவங்க. ஃபேக்ட்ரியில் काम करने वालेன்னா வேலை பார்க்குறோம். காமன்னா வேலை பார்க்குறவங்க. काम करने वाले भोजन के अवकाश में भोजनன்னா சாப்பாடு டைம், சாப்பாடு. भोजन के अवकाश में சாப்பாடு டயத்தில், அவகாசம்னா அந்த டயத்தில், சாப்பாடு டயத்தில். भोजन के अवकाश में बाहर आते வெளியில் வருவாங்க. और மற்றும் उससेன்னா அவங்கிட்ட, उससे मूंगफली का पैकेट खरीदते. मूंगफली என்ன வேர்க்கடலை, मूंगफली का வேர்க்கடலையோட पैकेट मूंगफलियोட அந்த வேர்க்கடலை पैकेट खरीदतेன்னா வாங்குவாங்க. ஓகே. இது அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹிந்தியில் சென்டென்ஸ் சொல்லிவிட்டு பிறகு அதுக்கப்புறம் தமிழில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு முதல்ல நான் தமிழில் சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. அருமையாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹிந்தி நல்லா வரும், அருமையாக வரும். ஓகே. कुछ ग्राहक तो रोज़ ही उससे मूंगफली खरीद कर खाते. கரெக்டாக பாருங்கள். कुछ ग्राहक तो रोज़ ही उससे मूंगफली खरीद कर खाते. कुछ ग्राहक तो இது தமிழில் பண்ணி பாருங்கள். कुछ ग्राहकன்னா கஸ்டமர். कुछ ग्राहक तो रोज़ ही निदोमो रोज़ ही उससे அவங்கிட்ட उससे मूंगफली வேர்க்கடலை खरीद कर खातेன்னா வாங்கி சாப்பிடுவாங்க. ओके. गरम ताज़ी मूंगफली सबको अच्छी लगती है. गरम ताज़ी मूंगफली सबको अच्छी लगती है. ये तमिल சொல்கிறேன். ஓகே. गरम சூடான, சூடான்னு சொல்லுவோம்ல, சூடா. गरम ताज़ीன்னா ஃப்ரெஷ்ஷாக, ताज़ी मूंगफली सबकोना எல்லாருக்கும், सबको अच्छी लगती है எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ओके. उसी फैक्ट्री में राम प्रसाद नाम का एक आदमी काम करता था. उसी फैक्ट्री में राम प्रसाद नाम का एक आदमी काम करता था. उसी फैक्ट्री में அதே ஃபேக்ட்ரியில் ராம் பிரசாத் नाम का, राम प्रसाद என்ற பேரில் ஒருத்தர், ராம் பிரசாத் नाम का एक आदमी ஒரு பர்சன். ஓகே. ஒரு மனிதன். ஓகே. एक आदमी काम करता था வேலை பார்த்துட்டு இருந்தான். ஓகே. वह भी रोज़ मूंगफली खरीद कर खाता. वह भी रोज़ मूंगफली खरीद कर खाता. वह भी என்ன அவனும், वह भी அவரும் எப்படி சொல்லலாம். ஓகே. वह भी
रोज नेदो मूंगफली खरीद कर खाता ना वांगी चापड़वाम. ओके. वह मूंगफली वाले से कुछ बातचीत भी करता. वह मूंगफली वाले से कुछ बातचीत भी करता. वह ना और यार राम प्रसाद वह मूंगफली वाले से ना இந்த மூங்கஃபல்லி வேர்க்கடலை விற்கிறவங்க கிட்ட அவர்கிட்ட मूंगफली वाले से कुछ चला बातचीत भी करता. चला கொஞ்சம் பேசுவாங்க चला பேசிட்டு இருப்பாங்க. इस तरह दोनों में जान पहचान हो गई. इस तरह दोनों में ना ரெண்டு பேரில் जान पहचान हो गई. इस तरह இந்த மாதிரி எதுவும் பேச இந்த மாதிரி दोनों में ரெண்டு பேத்தில் जान पहचान हो गई. यानी जान पहचान हो गई ना ஒரு फ्रेंडशिप மாதிரி ஆயிடுச்சு. जान पहचान हो गई. एक दिन राम प्रसाद ने मूंगफली नहीं खरीदी. एक दिन राम प्रसाद ने मूंगफली नहीं खरीदी. एक दिन ஒரு நாள் राम प्रसाद வந்து मूंगफली வேர்க்கடலை नहीं खरीदी வாங்கலை. वह कुछ उदास भी लग रहा था. அவர் வந்து கொஞ்சம் उदास भी लग रहा था. கொஞ்சம் வருத்தமாகவும் பார்க்குறதுக்கு வருத்தம் மாதிரி இருந்தார். वह कुछ उदास भी लग रहा था. मूंगफली वाले ने कारण पूछा. मूंगफली वाले ने कारण पूछा. मूंगफली वाले ने அந்த வேர்க்கடலை விற்கிறவர் காரன் பூச்சான்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம். காரன் பூச்சான்னா கேட்டார். तो वह बोला तो கேட்டதுக்கு तो वह बोला यार बोला राम प्रसाद बोला मेरा बेटा 5वीं कक्षा में प्रथम आया है. मेरा बेटा 5वीं कक्षा में प्रथम आया है. मेरा बेटा என்னோட பையன் 5वीं कक्षा में ना அஞ்சாம் கிளாஸில் प्रथम आया है. प्रथमன்னா ஃபஸ்ட்டு வந்தான். கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்தான். प्रथमன்னா ஃபஸ்ட்டு. और वह आगे पढ़ना चाहता है. மற்றும் என் பையன் वहना என் பையன் आगे पढ़ना चाहता है. आगे पढ़ना இன்னும் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறான். இன்னும் ஃபர்தர் கண்டினியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறான். படிப்பு வந்து இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறான். ஓகே. मूंगफली वाला बोला मूंगफलीக்காரர் சொன்னார். यह तो बहुत खुशी की बात है. இது ரொம்ப சந்தோஷம். यह तो இதைத்தே बहुत ரொம்ப खुशी की बात है. சந்தோஷமான விஷயம். பாத்தன விஷயம் சந்தோஷமான விஷயம். खुशी की बात है. तुम दुखी क्यों हो. நீங்கள் दुखी क्यों எதுக்கு வருத்தமாக இருக்கீங்க. तुम दुखी क्यों हो நீங்கள் எதுக்கு வருத்தமாக இருக்கிறீங்க. राम प्रसाद ने कहा. राम प्रसाद சொன்னார் कि थोड़ी सी आमदनी में उसे कैसे पढ़ा सकता हूँ. राम प्रसाद ने कहा थोड़ी सी आमदनी में उसे कैसे पढ़ा सकता हूँ. थोड़ी सी ஆம்தானின்றது வந்து வருமானம். ஓகே. थोड़ी सी ஆம்தானின்னா கொஞ்சம் வருமானம். थोड़ी सी आमदनी में கொஞ்சம் வருமானத்தில் உசேன்னா அவனை அந்த பையனை कैसे पढ़ा सकता हूँ எப்படி படிக்க வைக்க முடியும். कैसे पढ़ा सकता हूँ எப்படி படிக்க வைக்க முடியும். बात
यही ख़त्म हो गई, बात यही ख़त्म हो गई ना, பேச்சு அதோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் क्वेश्चन आंसर எதுவுமே இல்லை, அதோட முடிச்சிட்டாங்க. राम प्रसाद फैक्ट्री चला गया, राम प्रसाद फैक्ट्री में चला गया, फैक्ट्री की राम प्रसाद போயிட்டான். मूंगफली वाला मूंगफली बेचने लगा, मूंगफली वाला मूंगफली बेचने लगा. मूंगफली वालाना அந்த விற்கிறவர், बेचने लगाना விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஷயம் அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் उसके बाद क्या हुआ, उसके बाद क्या हुआ, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஓகே, राम प्रसाद बात यहीं ख़त्म हो गई. हाँ, राम प्रसाद रोज़ मूंगफली अवश्य खरीदता. राम प्रसाद அதுக்கப்புறம் राम प्रसाद रोज़ नेदों मूंगफली खरीदता. नेदों पहले समाधिए रोज़ मूंगफली खरीदता ना वांगवा. राम प्रसाद रोज़ मूंगफली खरीदता, नेदों मूंगफली वांगवा. कुछ दिन बीते கொஞ்ச நாள் ஆயிட்டு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. नेदों मूंगफली राम प्रसाद वांगराரு. ओके, मूंगफली वाले ने राम प्रसाद को एक बड़ा सा पैकेट दिया. मूंगफली वाले ने राम प्रसाद को एक बड़ा सा पैकेट दिया. இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். மூங்ஃபலி வாலேனே அந்த வேர்க்கடலை விற்கிறவர், ராம் பிரசாத் கோ ராம் பிரசாதுக்கு, एक बड़ा सा ஒரு பெரிய पैकेट दिया கொடுத்தாரு. राम प्रसाद ने एक बड़ा पैकेट दिया. इतनी मूंगफली देखकर राम प्रसाद ने पूछ लिया. इतनी मूंगफली देखकर, इतनी मूंगफली ना நிறைய मूंगफली நிறைய வேர்க்கடலை பார்த்து देखकर राम प्रसाद ने पूछ लिया, கேட்டுட்டார். राम प्रसाद வந்து கேட்டுட்டார். इतनी मूंगफली देखकर, इतनी मूंगफलीனா இவ்வளோ வேர்க்கடலை நிறைய வேர்க்கடலை கொடுத்துருக்காரு. इतनी मूंगफली நிறைய வேர்க்கடலை கொடுத்ததும் इतनी मूंगफली देखकर பார்த்துட்டு राम प्रसाद ने पूछ लिया ने கேட்டுட்டாரு. आज इतनी सारी क्यों, आज इतनी सारी क्यों, இன்னைக்கு இவ்வளோ எதுக்கு, आज इतनी सारी क्यों எதுக்கு, இன்னைக்கு இவ்வளோ எதுக்கு. मूंगफली वाले ने कहा, मूंगफली वाले ने कहा, இந்த விற்கிறவர் சொன்னார். कहा, मैं रोज़ तुम्हें 5-6 मूंगफली कम देकर, मैं रोज़ ने दो 5-6 मूंगफली कम देकर, நான் ஏதோ உங்களுக்கு 5-6 வேர்க்கடலை கம்மி கொடுத்து, कम देकर கம்மி கொடுத்து, मैं रोज़ 5-6 मूंगफली कम देकर ना கொஞ்சம் கம்மியாக கொடுத்து, कम देकर इस लिफाफे में डालता जाता था. इस लिफाफे में, இந்த लिफाफाना कवर, इस लिफाफे में डालता जाता था. நிதோ வந்து உங்கள்கிட்ட 5-6 வேர்க்கடலை எடுத்து இந்த ஒரு கவரில் போட்டேன். डालता जाता था போட்டுட்டே இருந்தேன். डालता था ना போட்டேன், डालता था ना போட்டேன், डालता जाता था ना போட்டுட்டே இருந்தேன், डालता जाता था. इस लिफाफे में मैं डालता जाता था. इस लिफाफे में இந்த கவரில் போட்டுட்டே இருந்தேன். देखो பாருங்க, आज ये कितने हो गए हैं, आज ये இன்னைக்கு कितने हो गए, எவ்வளோ ஆயிடுச்சு, कितने हो गए हैं. राम प्रसाद कुछ समझ नहीं पाया था. राम प्रसाद कुछ समझ नहीं पाया था. राम பிரசாத்துக்கு வந்து எதுவுமே புரியலை. राम प्रसाद कुछ
समझ नहीं पाया, समझ नहीं पाया ना புரியலை, समझ नहीं पाया அவனுக்கு எதுவுமே புரியலை. समझ नहीं पाया तो मूंगफली वाले ने समझाया, மூங்ஃபல்லி வாலே ने समझाया. மூங்ஃபல்லி காரர் வந்து அவருக்கு விவரமாக சொன்னார். ஓகே. பாய், பாய் என்ன ஹிந்தியில் வந்து பாயின்னு சொல்லுவாங்க. தம்பி அண்ணன் யாரையும் வெளியில் பார்க்குறவங்க பையான்னு சொல்லுவாங்க, பாயின்னு சொல்லுவாங்க. ओके. भाई तुम अपने रोज़ के खर्चे में से थोड़ा थोड़ा बचाकर अपने बेटे को पढ़ा सकते हो. இந்த பாயிண்ட் வரை தான் முக்கியமான பாயிண்ட். பாய் தும் நீங்கள் अपनी உங்களுடைய ரோஜ் கே खर्चे में से, ரோஜ் கே खर्चेना நெதம் செலவு பண்ணுறதுலேருந்து ரோஜ் கே खर्चे में से थोड़ा थोड़ा கொஞ்சம் கொஞ்சம் बचाकरना சேர்த்து வச்சு अपने बेटे को पढ़ा सकते हैं. உங்கள் பையனை நீங்கள் படிக்க வைக்கலாம். ஓகே. ஸோ என்ன சொல்கிறேன், भाई तुम अपने अपने रोज़ के खर्चे ना நெதம் செலவு பண்ணுறதுலேருந்து रोज़ के खर्चे में से थोड़ा थोड़ा बचाकर, थोड़ा थोड़ा கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு बचाकर अपने बेटे को पढ़ा सकते हैं. अपने बेटे को உங்கள் பையனை படிக்க வைக்கலாம், पढ़ा सकते हैं. राम प्रसाद को अपनी समस्या का हल मिल गया. राम प्रसादுக்கு अपनी समस्या का, அவனோட பிரச்சனை, समस्याன்னா பிரச்சனை, अपनी समस्या का हल मिल गया. அதோட हल அன்னா சொல்யூஷன், அதோட தீர்வு கிடைச்சிருச்சு. राम प्रसाद ने मूंगफली वाले को बधाई दी है ना வாழ்த்தினார். उसे प्रणाम किया ना அவர் வந்து வணங்கினார். कि आप सचमुच बुद्धिमान हो, कि आप நீங்கள் सचमुच கண்டிப்பாக நீங்கள் வந்து நெசமாவே, सचमुच நெசமாவே आप एक बुद्धिमान हो. புத்திமானனா ஒரு அறிவாளி. ஓகே. அதனால் நம்மளுக்கு என்ன ஃப்யூச்சரில் என்ன செலவு இருக்கோ நம்ம இன்றைக்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை சேர்த்து வச்சு அதை வந்து அந்த செலவை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஸோ எந்த செலவுக்காகவும் பயப்படக்கூடாது. இன்னொன்று, நான் வந்து ஒரு தங்க பிஸ்னஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த தங்க பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குது. இந்த நல்ல நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் யாருக்கோ ஃபோன் பண்ணுவீங்க. நீங்கள் எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி வரும்னு பாருங்கள். ஓகே. धन्यवाद.